Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம சிக்கன் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ஒரு 20 பல் பூண்டு அந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு கூடவே இஞ்சியவும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டா அந்த டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா இந்த நுரை அடங்குற வரைக்கும் நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த சாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெயில் இறங்கி சிக்கனோட அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு கறின்றது வந்துட்டு அந்த பேர்லேயே இருக்குது. உப்பு காரமும் சேர்ந்த கறி, வேறு எந்த மசாலுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு காரத்துக்கு வந்துட்டு வத்தல், அவ்வளோதான் இந்த ரெசிபி. அந்த காலத்தில் கறின்னு எடுத்தாங்கன்னா குழம்பு வைப்பாங்க, இன்னொன்று இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. கஞ்சிக்கெல்லாம் வந்துட்டு நல்ல சைடிஷாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கி நல்லா பொன்னிறமாகிடுச்சு பார்த்தீங்களா, இஞ்சியும் பூண்டும். ஸோ இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அந்த ஃப்ளேவரே நல்லா வருது. இப்போ இது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். வத்தல் சேர்க்குறப்ப வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வத்தல் கரைஞ்சிரும், அந்த ஃபுல்லாக அந்த டேஸ்ட்டே போயிடும். இப்போ 20 போல் சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் ஒரு ஃப்ளேவருக்காக வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் இல்லாமல் ப்ளெயினாகவும் பண்ணலாம். உப்பு கறியை முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டிலேயே பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். உப்பு கறிக்கு சின்ன பீஸை கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த உப்பு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். சிக்கன் உப்பு கறி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணலாம். சுட சுட காரசாரமா செம்மையா இருக்கும். எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.